பின்னாடி நல்லா இருக்கான். नमस्कार दोस्तों, मेरा नाम है गौरव। आप देख रहे हैं टेक्निकल गुरुजी। चलिए शुरू करते हैं। ஏலே 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 எடிட்ரு நம்ம இன்ட்ரோ போடுறா டேய். நம்ம இன்ட்ரோ போடு, நம்ம இன்ட்ரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்குற சைக்ராக்ஸ். நான் உங்கள் ஹோஸ்ட் மானஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு வாங்க இப்போ வீடியோ என்ஜாய் பண்ணலாம். டப்புன்னு ஃபுட் ஸ்டெப் கொடுத்து அவரை டப்புன்னு 2 புல்லட் கொடுத்து ஹெட்ஷாட் கொடுத்து உட்கார வச்சிடறோம். அவர் டீம்மேட்டை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அவர் சறுக்கிட்டே ஓடிடுறாரு. எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு போனா இங்கே ஃபுல் ஸ்குவாடுமே இங்கே தாங்க இருக்கு. சரி ஓகே அடிக்கலான்னு சொல்லி முதல்ல இவருக்கு பயங்கரமாக டேமேஜ் கொடுத்து கடைசியில் இவருக்கு ஒரு நாக்கை போட்டு விட்டுறோம். இங்கே நாக்கை போட்டு வெயிட் பண்ணா வீட்டுக்குள்ளே வந்து ஃபுட் ஸ்டெப் தராங்க. எங்கே நீ வீட்டுக்குள்ளே ஃபுட் ஸ்டெப் தரேன்னு சொல்லிட்டு மேம ஏறணுமா எஸ்டல்க்கு வச்சு நம்மளை அழுத்தி விட்றாரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டீம்மேட்ஸ் நம்மளை ஃபீல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். நம்ம டீம்மேட்ஸ் நம்மளை ஹீல் பண்ணுறதுக்குள்ளே நான் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிடுறேன். இதுதான் உண்மையிலேயே ரியலாக கடைசியாக நம்ம போடுற ஸ்னோ ஐலாண்டுடைய வீடியோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தேங்க செக் பண்ணால் லாஸ்ட்டாக நம்ம ஆக்வா கூட விளாண்டப்ப இந்த மோடில் கடைசியாக நம்ம ஒரு சூப்பர் ஜிஜி அடிச்சிருந்தோங்க. சரி இந்த மேப் இருக்கே எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் இப்போ நமக்கு அப்லோட் பண்ணுறோம். சரி இந்நேரம் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம ஆக்வா நம்ம ரிவே பண்ணியிருப்பாரு. பேட்டில் கிரவுண்டில் இறங்கி உங்ககிட்ட பேசுகிறேன். அப்புறம் அங்கேயே மிச்சம் மீதி இந்த ஸ்குவாடை முடிச்சுட்டு நம்ம டீம் இங்கே வந்துடுறாங்க. நம்ம இங்கே ஸ்டார்டிங்லேயே ஒரு பாட்டை அடிச்சு கொண்டு அதுக்கப்புறம் நம்ம எனிமீஸ் அடிக்க ஆரம்பிக்கிறோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது இங்கே ஒரு எனிமி ஓடுறாருங்க. அவர் அடிக்க ட்ரை பண்ணால் குடுன்னு ஓடிட்டாரு. நீ படிக்கவே காணுமடா, எங்கடா படி? எனக்குன்னு வந்த டீம்மேட்ஸை பார்த்தீங்களாங்க. சரி வாங்க எனிமிக்கு வெயிட் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறோம். எனிமி குடுன்னு ஓடி வரான். விடுவோமா? அங்கேயே பிடிச்சி அங்கேயே அழுத்தியாச்சு. இங்கே அழுத்துனா மேலே இருந்த மேக்வா ஃப்ரீ ஃபயர் கொடுத்து முடிச்சு விட்டுறாரு. நம்ம அடுத்து பொறுமையாக உட்காந்து லூட் அடிக்கிறோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ ஆக்வா தூரத்துலேருந்து ஒருத்தன் நாக்கு அடிக்கிறான். யாரா அது அப்படின்னு சொல்லி ஓடி வந்து முதல்ல 6x எடுத்து பார்த்தா இந்த இருக்க எனிமி அவனுக்கு பயங்கரமாக நம்ம டேமேஜ் தரோம். பயங்கரமாக டேமேஜ் கொடுத்துட்டு வேலையாக ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறோங்க. ஹீல் பண்ணுறோம் ரொம்ப நேரமாக பண்ணுறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா பக்கி எடுத்துட்டு ஒரு எனிமி வந்துட்டாங்க. ஐயையோ பக்கியில் இன்னொரு எனிமியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏறி குதிச்சு அந்த பக்கிலக்கு எனிமி அடிப்போன்னு வெயிட் பண்ணா ரைட் சைட்லேருந்து பாட் மாமா வந்து டப்புன்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால அவரையும் போட்டு முதல்ல முடிச்சு விட்டுறோம். அவரை முடிச்சு விட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த ஓடி வந்து பார்த்தா எங்கடா இருக்கா எனிமி? இப்போ தெரிஞ்சா ராசா எங்கே இருக்கான் எனிமின்னு. எங்கடா என் ஆக்வா அடிச்சுட்டு எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லி அங்கேயே நாக்கு அடிச்சு வெயிட் பண்ணுறோம். வேலையை ஆக்வா ஓடி வந்து ரிவைவை மேலே போடுறோங்க. அந்த எனிமி அப்புறமேட்டு அடிச்சுக்கலாம், ஏன்னா நாங்கள் மொத்த ஸ்குவாடாக இருக்கன்ற தைரியத்தில் தான் ரஷ் பண்ணாமல் வேலையாக போய் ஆக்வா ரிவைவ் பண்ண உட்காந்தேன். சரி வாங்க ரிவைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் ஆக்வா மேலே இங்கே ரிவைவ் பண்ண உட்காந்தோமா. அதுக்கப்புறம் டேரெக்டாக எனிமிக்கிட்ட ஒரு கிரனேடை போடுறோம். ஆனால் லக்கிலி முதல்ல நம்ம போட்ட கிரனேடு டப்புன்னு வெடிச்சிருச்சு. வெடிச்சக்கு அப்புறம்லேருந்து லைட்டாக கொயிங்கன்னு இருந்துச்சுங்க. சரி ரசாக்கு ஓடி வந்தா இங்கே எனிமீஸ் இருக்காங்க நம்ம டீம்மேட் சொல்கிறாரு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். ஜோன் மேப்ல வந்துட்டான்டா, ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்தா ப்ரோ இங்க எனிமி இருக்கான் ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்வா சொல்ல எங்கடா எனிமி அப்படின்னு கேட்டா முன்னாடி இருக்க வீடுகள்ல ப்ரோ அப்படின்னு சொல்றான். எத்தனை பேரு அப்படின்னு கேட்டா தெரில, வா தேடி பார்ப்போம் அப்படின்றானா. அட இருடா நானே இப்பதான் உயிரை கையில பிடிச்சி வந்திருக்கேன் இருறான்னு சொல்லிட்டு ஒரு பெயின் கில்லர் மேல போடுறவங்க. சரி நீ வண்டியில வரியா இல்ல எப்படி அப்படின்னு கேட்டா இல்ல நான் வந்துக்கிறேன் நீ போ அப்படின்றானா. நம்ம டைரக்டா வண்டியை கொண்டு போய் உள்ளக்க அப்படியே குத்துறோமா. குத்துறோன்னே ஃபுட் ஸ்டெப்பா கேக்குது. போகாதடா. பட் நம்ம அவர் பேசுகிறேன் கேட்கலைங்க. லைட்டாக ஃப்ரீ ஃபயர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறோம். சரி வா நான் ஒரு கிரனேடை போடுறேன்,
நீங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவா போகலான்னா டே மிஸ் ஆயிடுச்சா கிரனேடு நக்கல் அடிக்கிறாருங்க. சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறத அப்படியே தூக்கி போட்டு உள்ளே ஓடுறோம். 2 பேர் ரஷ் பண்ணி உள்ளே ஓடினா எனிமி மேல் ஃப்ளோரில் இருக்காங்க. லெவலில் அவன் டிவிஎஸ் வச்சுருந்தாங்க. பார்த்தா நம்ம நிறைய ஃப்ரீ ஃபயர்லாம் கொடுத்து பயங்கரமாக டேமேஜ் தரோம். பட் என்னானாலும் பரவாயில்ல, நான் உன் கையால் சாக மாட்டேன், ஆக்வா கையால் தான் சாவேன்னு சொல்லியிருந்தார் ஒரு எனிமி. எவ்வளோ நம்ம டேமேஜ் கொடுத்தாலும் அவன் சாவே இல்லை. இப்போ ஆக்வா ஒரு வேலையை காட்டுவார் பாருங்க. இதுக்கப்புறம் என்னங்க, இன்னொரு எனிமி அங்கிட்டு கூச்சு ஓடிட்டான். அப்புறம் நம்ம ஸ்கூல் சைடு வந்துடுறோம். சரி ஸ்கூல் சைடு சுற்றுவோம்னு தேடினா மேல மாட்டு வண்டி பாக்குறோம்டா. என்ன அது மாட்டு வண்டியா? எந்த மாட்டு வண்டி? எங்க இருந்து வந்துச்சு? என்ன மாட்டு வண்டிடா பிஜிஎம்ஐலன்னு கேட்டா டேடே அது அந்த ரெயின்டியர் அப்படின்றான். சரி வா அதை பிடிப்போன்னு சொல்லிட்டு இங்கே ஓடி போய் ஒரு நம்ம காரால் ஏற்ற ட்ரை பண்ணுறோம். பார்த்தா அவன் தப்பிச்சு ஓடிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம நம்பர் 3 என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை முடிச்சு விட்டுறாரு. அப்புறம் தான் தெரியுது இந்த 2 பில்டிங்லையும் தனித்தனியாக 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம காரை சுற்றுறோம் இங்கேயே சுற்றுறோம். அதுக்கு வரைக்கும் நம்ம ஆக்வா சும்மா இல்லாமல் டுப்புன்னு சுட்டுக்கிட்டே இருக்காரா. நம்ம இங்கே சுற்றி கடைசியில் நம்மளுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற பெரிய பில்டிங் பார்த்தீங்களா, அங்கே இருந்து ஒரு எனிமி க்ரோஸா எடுத்து சர்ன்னு ஆக்வாவை அப்படியே ஸ்ப்ரே போட்டு அப்படியே அடிச்சு சாப்பிட்டு தூக்கிடுவாருங்க. சரி ஓகே ஆக்வா போயிட்டா, நம்ம இருக்கோமே, நம்ம ஜிஜி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இறங்குறோம். மேலே மேப்பில் ரிமைனிங் பார்த்தா கடைசியாக 4 பேர், அதாவது நான், நம்பர் 3 வைபு, அப்புறம் மீது 2 எனிமீஸுங்க. அப்புறம் இங்கே தனியாக ஃபுட் ஸ்டெப் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். எனிமி வாடா இந்த இடத்துக்கு வாடா, உடனே நான் அடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு. அப்புறம் தாங்க இங்கேருந்து ஃபயர் அடிச்சு கேட்டோன்னே இந்தாதான் இருக்கியா நீ, இந்த கிரேனேடு போடுறேன் பாரு, ஆல்ரெடி நம்ம கையில் ஒரு 4 நிமிஷம் எடுத்துட்டா, நீயும் சாவுன்னு தூக்கி எறிஞ்சா ஃபினிஷ் ஆயிட்டாங்க. சரி நீ ஃபினிஷ் ஆயிட்ட, உனக்கு நான் ஒரு கிரேனேட் போறேன்னு சொல்லிட்டு சும்மா வெள்ளாட்டுக்கு லொலலைக்கு இங்கேருந்து க்ரோஸா லூட் அடிச்சுட்டு இங்கே வந்து லொலலைக்கு ஒரு கிரேனேட் போட்டேங்க. அப்போன்னு பார்த்தா நம்பர் 3 அங்கிட்டு ஓடி போய் நின்றுட்டு இருக்காரு. நம்பர் 3 அந்த சைடு என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஹாய் காட்டுவோம் அப்படின்னு மேலே ஏறினா நம்பர் 3 நாக் பண்ணி விட்டாங்க. ஐயையோ நம்பர் 3 நாக்கானா ஒருத்தன் தான் இருக்கேனான்னு சொல்லிட்டு வெறுன்னு மேலே ஏறுறோங்க. எனிமியை பார்த்தா இங்கே காணோம், மேலே இல்லையோன்னு சொல்லிட்டு இங்கே வீம்பு கூட தான் டிபிபி எடுக்கிறோம். டிபிபி எடுக்கிற எனிமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சும்மா இல்லாமல் மேலே ரஷ் பண்ணுறேன்னு வந்தார். அவரை நம்ம க்ரோஸா ஸ்ப்ரே அடிச்சு தூக்கிருச்சுங்க. ஸோ நம்ம சேனலோட கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக திடீர்னு இன்னைக்கு வீடியோ கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குற புது நபராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செஞ்சு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தட்டி விட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோஸ்லாம் இருக்கும், அதில் போய் வீடியோஸ் பார்த்துக்கலாம். மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பிஜிஎம்ஐ வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பிம்பிலிகா பில்லாப்பி.